ஃப்ரெண்ட்ஸ், கீரைகளை இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கிடணும். நல்லா விளைஞ்ச தண்டுகளை வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் சின்ன தண்டுகள், கொஞ்சம் இளம் தண்டுகள் அப்படின்னாக்கி நம்ம வெட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா விளைஞ்ச தண்டு, முத்தின தண்டு அப்படின்னாக்கி சாப்பிடும்போது சும்மா நெரு நெருன்னு இருக்கும், ஒழுங்காக அவியாமல் இருக்கும். அதனால நம்ம வந்து இளம் தண்டுகளை ஃப்ரெண்ட்ஸ், இது சிவப்பு தண்டங்கீரை. இன்றைக்கி நம்ம இந்த தண்டங்கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தண்டங்கீரை வந்து வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை ஏகப்பட்ட புரத சத்துக்கள்லாம் இருக்குது. இது வந்து அதிகமாக சாப்பிட்டாக்கி உடம்புக்கு வந்து ரத்த சோகை வராது. வேறு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்படி பல வழிகளில் நம்மளுக்கு இந்த கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஏகப்பட்ட